Hello everyone, welcome back to a new video. இந்த வீடியோல நாங்க வந்து ராதா நகர் பீச் அதுக்கு தான் போறோம். அந்த ராதா நகர் பீச் வந்து டிக்ளேர்ட் பெஸ்ட் பீச் இன் ஏசியா பை டைம்ஸ் மேகசின் இன் 2004. ஆக்சுவலா இதுதான் வந்து இந்தியாஸ் நம்பர் 1 பீச் ப்ளூ ஃபிளாக் பீச் சர்டிஃபைடு. இன்டர்நேஷனல் எக்கோ ஸ்டாண்டர்ட்ஸ் இன் கிளீனினஸ், சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அந்த பீச்சுக்கு தான் இப்போ போறோம். எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ராதாநகர் பீச்சுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் வியூ அந்த சைட்ல 2 சைட் ஃபுல்லா ஃபாரஸ்ட் அது இல்லாம குட்டி குட்டி வீடு, ரிசார்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரோடே பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப பம்பியா இருந்தது. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போற மாரியே தான் இருந்தது. கீழ, மேல அப்படின்னு இருந்தது. எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாமிட் வர மாரியே இருந்தது. ஸோ பீச் லொகேஷன் போனோம். போனதுமே பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார போயி அப்படியே பீச்சுக்கு ரீச் ஆகுற மாரி இருக்கும். பீச் சைட் பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப ஒயிட் சாண்டா ஒரு சைட் ஃபுல்லா ஃபாரஸ்ட்டாவும், ஒரு சைட் வந்துட்டு அந்த பீச் வியூவும், அந்த ஒயிட் சாண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு அந்த வியூவே. பயங்கர போடும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பயங்கர காமா ஒரு அந்த பீச்சோட அந்த அந்த செரெனிட்டி பார்த்து ரொம்ப வெல்மிங்கா இருந்தது ஆக்சுவலி. பயங்கர சூப்பரா இருந்தது. அந்த சன்லைட்டு பிளஸ் அந்த ப்ளூ வேவ்ஸ், ப்ளூ பிளஸ் சுத்தி வந்து கிரீன் கலர் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ஒயிட் சாண்ட் இந்த மாதிரி ஒரு பீச் வந்து நம்ம எப்பவுமே அந்த சும்மா பிக்ல இல்லன்னா எங்கேயாவது ஃபாரின்ல தான் பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவுல இவ்ளோ சூப்பரா, இவ்ளோ அழகா ஒரு பீச் இருக்குன்றதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயங்கர அஸ்டானிஷிங்கா இருந்தது. இந்த பீச் ஆக்சுவலா வந்து என்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு சில சில இடத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, "நோ ஃபில்டர் நீடட், நோ கேப்ஷன் இஸ் குட் எனஃப்" அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான் இருந்தது. என்னால வந்து இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அங்க போனோனே ஃபோன எடுத்து, இல்ல கேமராவையோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து, அந்த அழக ரசிக்கணும்னு தான் தோணுச்சு. பயங்கர ரொமான்டிக்காவும், நல்லா செல்ஃப் டச்சிங்காவும் இருந்தது. ஆக்சுவலி நான் வைஃபோட போனதுனால நல்லா இந்த மாரி ஒரு ஃபீல் ஆக்சுவலா எல்லாருமே இந்த மாரி ஒரு ஃபீல வந்து ஃபீல் பண்ணியே ஆகணும் லைஃப்ல ஒரு வாட்டியாவது. அது மட்டும் இல்லாம, அங்க வந்துட்டு ரொம்ப கிரவுடடும் கிடையாது. ரொம்ப காமா இருந்தது அந்த பிளேஸே. ஸோ அத நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா, அந்த நார்னியா படத்துல எப்படி திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு பாரடைஸ்குள்ள போற மாரி அப்படிதான் இருந்தது. ஏதோ ஆக்சுவலா வந்துட்டு காடு வழியா கூட்டு போறாங்க. ரோடு மட்டும் நல்லா இருக்கு. எல்லா சைடும் வந்து ஒரு காடா இருக்கு அப்படின்னு நெனச்சா, அப்படியே அந்த காடெல்லாம் ஓப்பன் ஆகி இந்த மாரி ஒரு பாரடைஸ காமிச்ச மாரியே இருந்தது அந்த இதுக்குள்ள போறப்பவே.
எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க அங்க அந்தமான்ல போன எல்லா பிளேஸ்லயுமே நாங்க போற ஒவ்வொரு பிளேஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நாங்க அந்த டாக் பார்க்காம இருந்ததே இல்ல. ஸோ அந்த டாக் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ளார. இந்த பீச் வியூவே எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனாலவே நாங்க வந்து அந்த இடத்துல ஒரு 4, 5 செல்ஃபியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அத கேமராலயும் கேப்சர் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா, பீச் அப்படியே ப்ளூ கலர்ல அழகா இவ்ளோ சூப்பரான ஒரு வியூ. பிளஸ் வந்து பேக்கிரவுண்ட்ல நாங்க செல்ஃபி ஃபுல்லா ஃபாரஸ்ட் செல்ஃபியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் வந்து ஃபியூஷன் பண்ணி நாங்க செல்ஃபி எடுத்தோம். ஆக்சுவலா இந்த பீச் வந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு அந்த சைல்டு வைபெல்லாம் வெளிய கொண்டு வந்துருச்சு. அதனாலவே நான் வந்துட்டு அந்த ஆவேசம் மொமெண்ட் எல்லாம் ரீகிரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மைண்ட்ல வந்து தாட் செட் போட்டு விட்டுருச்சு. டக்குனு நாங்க அந்த ஆவேசம் மொமெண்ட்டையும் ரீகிரியேட் பண்ணிட்டோம். களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பாடந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு கரிங்காலி அல்ல கொடுங்கல் உருவாழன பெண்ணாளு கொடு ஸோ அங்க ஒரு அழகான வாட்ச் டவர் இருந்தது. ஸோ அதுல ஏறலாம். அங்க வந்து நல்லா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு, அவர ஃப்ரண்ட்ல நடக்க விட்டு நான் பின்னாடியே வீடியோ கேப்சர் பண்ணிட்டே போனேன். ஆனா மேல ஒரு தாத்தா எங்கள ரொம்ப கடுப்பேத்திட்டாரு. அந்த மொமெண்ட் ஸ்பாயில் பண்ற மாரி அவர் கீழ இறங்குவாரு அப்படின்னு பார்த்தோம். அவர் இறங்கவே இல்ல. ஸோ பரவால்ல நம்ம ஏறிட்டோம். அப்படியே நம்ம ஃபுல்லா வீடியோ கேப்சர் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அங்க கேப்சர் பண்ணிட்டு ஆக்சுவலா இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா வந்து இறங்குவாருன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா, அந்த வாட்ச் டவர்ல நாங்க 2 பேர் மட்டும் தனியா போய் ஒரு மொமெண்டஸா வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணா, அவர் இறங்கவே இல்ல. அவரு பாட்டுக்கு நாங்க கேமரா எடுக்கிறதையும் எடுத்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலா எங்க பேக்கேஜ்லயே வந்துட்டு இந்த பீச்ல வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து இன்க்ளூடட். அது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கேமராமேன்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தாரு. வந்த உடனேயே வந்துட்டு மேடம் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, கிளாஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட்ட வேற நாங்களே பார்த்து வச்சுட்டோம். அங்க கூட்டு போய் ஃபோட்டோ எடுத்தோம். அங்க அரவுண்ட் 10 டூ 20 ஸ்னாப்ஸ் வரைக்கும் எடுத்தாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஃபோட்டோஸுமே நல்லா இருந்தது. Okay guys, see you in the next video. Until then, bye bye, subscribe, share. Thank you.